பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துங்கிளி அங்கிருக்க கோவப்பழம் இங்கிருக்க தத்தி வரும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் ஆர்ஜே கனிஷ்டன். இது உங்கள் ஆர்ஜே கனி ப்ளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் திக்கோடை புதுவட்டை கண்டம் என்ற ஒரு வயல் கண்டத்துக்குள்ளே நிற்கிறோம். என்னதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் நிறைய வீடியோக்கள் கோவிலில் போட்டு பார்த்தோம். நிறைய அதாவது சின்னாக்களுக்காக நேற்றைய வீடியோவும் போட்டுட்டோம். இப்போ நாங்கள் அதாவது எங்களை போல நிறைய விவசாயிகளுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போதும். இந்த வீடியோ நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயற்கை நடத்தத்தாலையும் செயற்கை நடத்தத்தால, அதாவது நோய் பீடைகள் அப்படியான விஷயங்கள் அவங்களோட நெற்கதிர்களுக்கு அடித்ததால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படியான விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக இருக்கும், சிந்திக்க வைக்கிற வீடியோவாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தரம் பாருங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோ போவோம். சரி மக்களே, இப்போ பார்த்தா நாங்கள் உண்மையாக ஒரு ஆளை பார்க்க வந்திருந்தோம். அவர் எப்படின்னு சொன்னால் ஆலயங்கள்லையும் சரி, மற்ற நாட்டுப்புற பாடல்களும் சரி, வயல்வெளியில் படிக்கிற பாடல்களும் சரி, அதெல்லாம் உண்மையாகவே தரவாக தெரிஞ்ச ஒரு ஆளை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா அவன் வயலுக்குள்ளே நடந்து தவிர சந்திக்க போகிறானே, ஒரு நல்ல ஒரு இடத்துல சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அவர் என்னன்னு சொன்னால் அவருக்கு நம்ம எப்படி வயல் பற்று அதிகம், அதே போல் நாட்டுப்புற விஷயங்களையும் உண்மையிலே அவருக்கு அதில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள் தான் அவர். அப்போ நாங்கள் அவரை வேறு இடத்துல சந்திக்கிறத விட அவருக்கு பிடிச்ச அந்த வயல் கண்டத்துக்குள்ளே சந்திக்கிறது எங்களுக்கும் பெருமை. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது இன்டர்வியூ அப்படி எல்லாம் இல்லை, இது ஒரு பிளாக் தான். அதாவது ஒரு விவசாயினுடைய விவசாயி ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெற்கதிரை உருவாக்கி அதை விற்கிற நேரத்தில் அவ்வளவு இடையூறுகளை சந்திக்கிறான். அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் கதைக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது உண்மையாகவே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ நாங்கள் பதிவிடுறோம் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கும் ஒரு கர்வமாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்குது. விவசாயம் நானும் வேளாண்மை செய்கிறேன்றதுல ஒரு சின்ன ஒரு பெருமை. அவரை சந்திக்கலாம். அவர் நிறைய எங்களுக்காக பாட்டெல்லாம் படித்து காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிறாங்க. அதாவது இந்த இயற்கை அனர்த்தத்தால் நிறைய இன்னல்கள், அதாவது என்னென்னு சொல்கிற வெள்ளாமைக்கு ஒரு பீடை தொற்று அதிகமாக இருக்கலாம். அதே போல் கிருமி நாசினி அடிக்கிறதுல எவ்வளவு சிரமம் இருக்குது அப்படின்ற இருக்கலாம். வெள்ளப்பெருக்கால வெள்ளாமையில் நிறைய அழிவுகள் ஏற்பட்டது. இதால் அரசாங்கம் என்ன செஞ்சது அப்படியான விஷயங்கள் எல்லாம் அவரோட கதைக்க போகிறோம். வாங்க. காலை கதிரவன்தான் கண் விழிக்கும் முன்னெழுந்து வேலைக்கு சொல்லுவதும் விரும்பி உழைப்பதுகும் விரும்பி உழைப்பதுகும். மாலையிலே மனைவி மக்கள் மாடாடு தன்னுடனே ஓலை குடிசையிலே ஊர்தி விரும்பி விடனங்கி ஊர்தி. சரி மக்களே, இப்போ அந்த வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவர் தான் நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். இவர் நம்மளுக்கு மாமா தான். அப்போ இவரெல்லாம் எங்களுக்கு இந்த விவசாயத்தை பற்றியும் இதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இதை நாங்க வெள்ளாம விதைக்கிறதுல இருந்து அறுவடை செஞ்சு சந்தைப்படுத்துறது வரைக்கும் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. இருந்தும் ஒரு விவசாயி இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா வாழ்றான். அப்படியான விஷயங்களை அவர் சொல்லி தரப்புறா. நாங்க அவரை சந்திச்சு கதைப்போமாங்க. வணக்கம் மாமா. வணக்கம். வணக்கம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நம்மளோட விவசாயம் எப்படிப்பட்ட மேன்மையானது, அதே போல நம்மளோட விவசாயம் விதைக்கிறதுல இருந்து இந்த வெள்ளாமையை வெட்டி நம்ம சந்தைப்படுத்துறது வரைக்கும் இவ்வளவு இன்னல்களை சந்திக்கிறோம். இயற்கை அனர்த்தம், அதே போல செயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தம் இந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் அப்படியான விஷயங்களால நம்மளோட வெள்ளாமைகள் பாதிக்கப்பட்டது. உண்மையாவே இங்கால பக்கம் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது. அதை அரசாங்கம் என்ன செய்தது, இந்த வெள்ளாமை உண்மையாவே பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டும் அரசாங்கம் என்ன செஞ்சது, உண்மையா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்குரிய தர்க்கபூர்வமான விஷயங்கள் செய்யப்பட்டதா, அதற்குரிய மானியங்கள் வழங்கப்பட்டதா, அப்படியான விஷயங்களை கதைக்கிறதுக்காக தான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம வேளாண்மை செய்கை இருக்குதானே, நெற்கதிர் செய்கை எவ்வளவு பட்ட மேன்மையான ஒரு விஷயம். அது வேளாண்மை செய்கிறது பயங்கர ஒரு கஷ்டமானது. விவசாயி என்றது இப்ப படிச்சு
பட்டம் இது எடுக்கலாம். ஆனா விவசாயம்ன்றது ஒரு இதுல ஒரு இதா வரணும், கஷ்டமான ஒரு விஷயம். அது எல்லாரும் செய்ய முடியாது. செய்யறவன் தான் விவசாயி, செய்யறவன் தான் விவசாயி. கஷ்டமான ஒரு விஷயம் விவசாயம் செய்யறது, உண்மையாவே வந்து கஷ்டமான விஷயம். அதை வந்து செய்யறது வந்து அதை விட கஷ்டமான விஷயம். செஞ்செடுத்தா வந்து சரி. இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்ன்றது வந்து உண்மையாவே வந்து நல்ல ஜாப், கவர்மெண்ட் ஜாப் உண்மையாவே ஜாப் தான், அது வந்து தேவை. இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம கிராமப்புறங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் டைம் ஒர்க்கே வந்து அவங்களுக்கு வந்து வேளாண்மை தான் வந்து செய்யறாங்க. அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல வந்து சந்தோஷங்கள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வெள்ளாமை செஞ்ச ஆக்களும் வந்து கஷ்டப்படல, உண்மையாவே வந்து நிறைய கஷ்டப்படுற ஆக்களும் இருக்கு. ஆனா வந்து அவங்களும் வந்து சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அதே போலவாம இந்த வேளாண்மை வந்து செஞ்சு இந்த இயற்கை அனர்த்தங்களால வந்து நம்மட வயல்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? பாதிப்புகள் என்ன? முதலாவது பாதிப்பு வந்து இந்த வெள்ளப்பெருக்கு தான் பயங்கர இதா வந்தது. வெள்ளப்பெருக்கு வந்து ஃபுல்லா அடிச்சிட்டு உடைச்சிட்டு போயிடுச்சு. உடைச்சிட்டு போனதுக்கு பிறகு இப்ப பார்க்க வர அரசாங்கம் பார்க்க உடனே வராது. ஒரு மாசத்துக்கு பிறகு வருவாங்க. ஒரு மாசத்துக்கு பிறகு வந்தவங்க அரசாங்கம். நாங்க நேரம் வெள்ளாமை, இப்ப நாங்க இப்ப குழந்தை பிள்ளைய வளர்க்குற மாதிரி தான் வெள்ளாமை வளர்க்கும். ஒரு நாளைக்கு வந்து 3 நேரம் வயலுக்கு வந்தாலும் அது வந்து சந்தோஷம் தான். இப்ப காலையில வரணும், பின்னேரம் வரணும், மதியத்துல விளையாடியும் காலையில பின்னேரம் கண்டிப்பா வரணும். வந்தாதான் இப்ப நம்ம பிள்ளையில பாக்குற மாதிரி தான். அப்ப நாங்க இந்த இடிச்சு இப்படி உடைச்சு இப்படி மணல் வாட்டு கிடந்தா நாங்க என்ன அந்த மண்ணாவளையம் வலிச்சு அதுக்கு கனமாரிக்கிற வெள்ளாமையில பிடுங்கி நாட்டி கொஞ்சம் கணக்கு எடுத்துடுவோம். கணக்கு எடுத்ததுக்கு புறவு அவங்க வந்து இந்த முறிவுகள் எல்லாம் பாருங்க, இந்த முறிச்சு எல்லாம் கிடக்கு காட்டுறோம் பாருங்க. அதெல்லாம் அவங்க அதெல்லாம் பார்க்கவும் இல்லை. என்ன வெள்ளாமை வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, சரி நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாம் இல்லை. அதாவது வந்து வெள்ளப்பெருக்கு அவர் வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னா, ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுது, இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு அது வந்து ஏற்பட்ட உடனே தானே வந்து அதை வந்து நிவாரணம் தராங்க. என்ன ஒரு இதை வந்து மானியம் தரவங்களும் சரி என்ன செய்யணும், உடனே வந்து வரணும், இல்லாட்டி ஒரு கிழமையாலேனால வரணும். ஆனா இந்த மானியம் கொடுக்குற அரசாங்கத்தினால வந்து நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மாதத்துக்கு பிறகு வந்து பாக்குறாங்க. ஆகவே வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு வந்தா எவ்வளவு அப்டேட் வந்து இருக்கும். அதாவது வந்து அதே போல அவர் சொல்றது ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை வந்து வெள்ளாமை பாக்குறதுக்கு வந்து வராங்க. அதாவது விவசாயிகள் வந்து பாக்குறாங்க ஏதும் நோய் பாட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்படி வரம்பு வந்து உடைச்சிட்டு போனதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன செய்வோம், நம்மளோட வெள்ளாமையை வந்து நம்ம பராமரிப்போம். அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல வந்து நம்ம பார்த்து திரிக்க மாட்டோம். ஆகவே அந்த வெள்ளாமையை வந்து இந்த வரம்புகளை நம்ம வந்து கட்டி பசலைகளை அறிவோம். ஆனா இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து விளங்குது இல்ல. அதுக்கு பிறகு வந்து உண்மையா பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து அந்த மானியங்கள் வந்து கிடைக்கப்படுறது. ஓகே, இப்ப நீங்க வந்து விவசாயம் வந்து எவ்வளவு காலம் குடிச்சிருக்கீங்க? நான் இப்ப விவசாயம் வந்து எனக்கு தெரிஞ்ச காலம் ஒரு 15 வயசுல இருந்து தான் விவசாயம். 15 வயசுல இருந்து இப்ப எனக்கு 45 வயசு. அதுல ஒரு 6 வருஷம் வெளிநாட்டுல இருந்து வந்தேன். ஏற்கனவே செஞ்சு போய் திரும்ப எனக்கு லோஸ்ட் ஆகி திரும்ப நான் வெளிநாடு வந்தேன். அங்க போய் ஒரு 6 வருஷம் இருந்து வந்து திரும்ப விவசாயத்துல இறங்கி செஞ்சு கொண்டிருக்கேன். இப்ப ஒரு அளவு என்னன்னா பழைய புது காசு ஆக்குற மாதிரி தான். வேற இதுல லாபம் பண்ணி அந்த பழைய காசு நம்மள புது காசு ஆக்கி எடுக்கிறேன். அவ்வளவுதான். இது வேற அதெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு லாபம் இல்லை. வர்ற கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான ஆட்டத்துல வந்து வெட்டி எடுக்க நீ மழை பெய்யும், நீ அரைக்கொத்தி தாக்கும். இப்ப பாருங்க இந்த குமியெல்லாம் இருக்கு, இப்படி தொட்டம் அடிச்சு வச்சிருக்கி நான் காட்டுறேன். இதுல பாருங்க தொட்டம் அரைக்கொத்தி அடிச்சு வச்சிருக்கி. அதுக்கு வந்து ஒரு எண்ணெய் அடிக்கணும், செட்டியான எண்ணெய். இப்ப இந்த எண்ணெய் அடிச்சு அது பிடிக்கலன்னா இன்னொரு எண்ணெயை கொண்டு அடிக்கணும். அப்படி சிலவுதான் ஒழிச்சு இந்த விவசாயத்தால வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. இப்ப நம்ம சொசைட்டி வந்து உண்மையாவே வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ற காரணத்தால வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, விவசாயம் என்னடா விவசாயம்ன்றது விட்டு அடிச்சு அப்படி வந்து விவசாயத்தை விட்டு போட்டு வெளியில போறாங்களுக்கு நீங்க சொல்ல வர கருத்து என்ன? அப்படி வெளியில போறாங்களுக்கு என்னண்டா பிரச்சனை, இப்ப இங்க விவசாயம் செஞ்சு வந்தா நல்லம், விவசாயம் செஞ்சா நல்லம். என்னடா நம்ம லொஸ்டானாலும் ஆனா அந்த நெல்லை நம்ம சாப்பிடுறதுக்கு கொடுக்கணும் தானே, பயன்படுத்துறோம் தானே. இப்போ ஏக்கருக்கு 10 மூடை விளைஞ்சாலும் அந்த 10 மூடையை நம்ம பயன்படுத்துறோம். நம்ம லொஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கு நல்லது கிடைக்கும். அப்படியும் மற்றது வந்து விவசாயிக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த வரம்புகளால போக்குள்ள இப்ப அன்னைக்கு நான் அதால போக்குள்ள பார்த்தேன், செட்டியா நல்ல அமௌண்ட செட்டியா முதுகுல இப்படி காலத்துக்கு வச்சுட்டேன். ஐயோ வைக்க அது இப்படி பாஞ்சு வெட்டுது படம் எடுத்துச்சுன்னா டக்குன்னு விழா ஏங்கால வைத்தேன். பயமன்ற வர குழந்தை வாருங்க இந்த பாட்டை ஒன்றும் போட மாட்டோம் வயலுக்குள்ள, அங்கேயே கலட்டி போட்டு தான் நடந்து வருவோம். அப்படி நாங்க இந்த ஒரு கோயிலுக்கு போற மாதிரி தான் எங்க வயலுக்குள்ள போறது. கோயிலுக்கு போற மாதிரி நாங்க வந்து அதுக்குரிய மாதிரி தமருவோம். விவசாயிகளுக்கு உண்மையாவே வந்து சோறு போடுற கடவுள் அப்படின்னு சொன்னா உண்மையாவே இந்த வயல் காணிகள் தான் வந்து என்று சொல்லலாம். அதே போல வந்து நாங்க வந்து வேற வந்து விசாரிச்ச நேரத்துல ஆக்கள் வந்து சொன்ன கதை என்னன்னு சொன்னா, இவர் வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து நிறைய பாடுவாராம். அதே போல வந்து நிறைய கோவில்கள்ல வந்து பஜனை படிக்கிறேன்னு சொன்னா ஆரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா தேவன் எங்க அப்படின்னு சொல்லி தாங்க. வேற பேர் வந்து தேவன், நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்றதுக்கு மறந்தேன். தேவன் எங்க அப்படின்னு சொல்லி தானே தேடுவாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு வந்து நாட்டுப்புற பாடல்ல ஈடுபாடு வந்ததுக்கு என்ன?
எனக்கு நாட்டுப்புற பாடல்கள் நல்ல இது படிக்கிறது நல்ல விருப்பம். மற்ற வந்து கோயில்கள்லயும் நல்லா அந்த பாட்டு படிப்பேன். அம்மாள்ற பாட்டு எல்லாம் அப்படி இதுகள் படிப்பேன். அந்த அளவு பெருசா நான் அந்த இது வெளிப்படுத்துறது இருந்தாலுமே வெளிப்படுத்துறல நம்மளுக்குள்ள வச்சுட்டு அப்படி சில நேரம் வயலுக்குள்ள காவலுக்கு வந்தேன்னா அந்த அன்றைக்கு மரத்தடியில இருந்து பாட்டு படிப்பேன். யானை வரும் இதால யானை வரும் பாட்டை படிப்பேன். இப்படி போகும்படி அப்படி போகும் 2-3 நேரத்துல விரசியும் இருக்கலாம். ஒன்றும் இல்ல இந்த வாரம் இஞ்சால எல்லாம் ஃபுல்லா யானை இப்படி வரும். 6 யானை 14 யானை 15 யானை இப்படி ஒதுங்கி வரும். இப்படிதான் பிரசுறாங்க நிக்கிறாங்க. இந்த காசை போட்ட காசை எடுக்கணும்ன்றதுக்காக என்று நாங்க அப்படியே செய்யறோம். அது சரி, அப்படி போய்கின்றது. ஓகே, இப்போ வந்து நீங்க விதைச்சு வந்து சந்தைப்படுத்துவீங்க. இப்ப வெட்டி ஒரு அறுவடை செஞ்சு சந்தைப்படுத்துற நேரத்துல நம்மளுக்கு வர ஊதியம் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? ஊதியம் என்னக்குள்ள இப்ப என்ன இப்ப நம்ம எவ்வளவு சிலவுகளை தாண்டி எவ்வளவு லாபம் வருதுன்றத பாப்போம். அதெல்லாம் கணக்குல நாங்க எழுதுறது இல்ல, பாக்குறது. எங்களுக்கு இப்ப சாப்பாட்டுக்கு நெல் வருது என்றதுதான். அடுத்த மட்டும் எங்களை வீட்டுக்குள்ள நெல் இருக்கு. அது எங்களுக்கு அது போதும். அதான் விவசாயின்ற வாழ்க்கையும் கூட உண்மையும். இதுல வந்து இப்ப விவசாயம் செஞ்சுட்டாங்க, நிறைய காணிகள் வந்து வச்சிருக்காங்க, இதுல செல்வந்தர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உண்மையா அவங்களுக்கு செலவை தள்ளி ஒரு 4 மூடை நெல் வந்து அவரோட வீட்டுக்கு வந்து இருக்குன்னு சொன்னா அதே போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களோட நாட்டுப்புற பாடல், இந்த விவசாயம் சார்ந்த ஒரு பாடல் ஒன்று எங்களுக்கு படிச்சு காட்டணும். பாட்டு படிக்கிறாங்க என்ன பாட்டு நாங்க திடீர்னு பாட்டு படிக்கணும் வரணும். பாட்டு இல்ல, நீங்க வந்து உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அமைச்சுக்கொண்டு எங்களுக்கு ஒரு பாட்டா. சரி படிப்போம். சரி, நீங்களே சேர்ந்து வரீங்க. எங்களுக்கு வந்து அதுல வந்து உண்மையா சரியா நாங்க வந்த காரணம் அந்த நாட்டுப்புற பாடல் கேட்கணும். நாங்க நாட்டுப்புற பாடல் எல்லாம் டோலிக்கு அடிச்சு அப்படி இருந்து படிக்கிறதா கொஞ்சம் நல்லா இருக்கு. குரல் வந்து கணீரன்ற குரல், அதுல இருந்து நீங்க படிச்சாலே நீங்க அதை வந்து படிங்க. நாங்க வந்து கேட்கறதுதான் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து நாட்டுப்புறம் என்றாலே வந்து விருப்பமா ஏன்னு சொன்னா சொல்லிக் கொடுக்க மாக்கள் இல்ல, கேட்கறதுக்கு மாக்கள். அதான் விளக்கம். நம்ம வீடியோ பாக்குறாங்களுக்கு என்னன்னா தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு உண்டு, விவசாயத்தை சார்ந்ததா ஒரு இல்லாட்டி ஒரு நாட்டுப்புற ஒரு பாடல் பாருங்க. ஓகே. காலை கதிர வந்தான் கண் விழிக்கு முன்னெழுந்து வேலைக்கு சொல்லுவதும் விரும்பி ஊளை பெருகும் மாலையிலே மனைவி மக்கள் மாடாடு தன்னுடனே ஓலை குடிசையிலே ஊர்தீரும்பி வீடணங்கி பானைதனி அடுப்பேற்றி பக்குவமா கூழ்காட்சி வானமது ஒளியினிலே மக்களுடன் வாசலிலே கூழ் குடித்து நிம்மதியாய் குரத்தை விட்டு மேல் தூங்க வாழ்க்கை நிலை பெருகும் மறுநாளும் காலையிலே தலையில் சுமையுடனே தரவும் குழந்தைகளும் இணையாக பிந்தோட நடக்கின்றாம் விவசாயி வாழுகின்ற மேலான சிற்றூரி அவனின் மேலது பார் அழகு மிக கொண்டது பார் வானோ எந்த வெண்ணை மரம் வாழை மரம் பாக்கு மரம் தேனிறைந்த கனிகள் தரும் சிற்றூரி வாழியவே சரி, இதான் வந்து விவசாயத்துக்குரிய நீங்களே வந்து இருக்கு இந்த பாட்டு. சரி, ஓகே. இப்ப வந்து இந்த பாட்டை வந்து கேட்கிற நேரமே வந்து அவ்வளவு ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்களும் வந்து பாக்குறவங்களுக்கும் வந்து விளங்கி இருக்கும். காலையில இருந்து ஒரு விவசாயி வந்து எவ்வளவு வயலுக்கு வாரது வரையிலான ஒரு பாடல் வந்து அப்படி ஒரு அழகான ஒரு முறையில வந்து படிச்சு காட்டியிருந்தார். எங்களுக்கும் வந்து மகிழ்ச்சியா இருந்தது, கேட்கையும் வந்து இனிமையாகவும் வந்து இருந்தது. நாங்க வந்து அவரோட வந்து கதைச்ச வரைக்குமே வந்து உண்மையில வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணியிருந்தார். அதே போல வந்து என்னன்னு சொன்னா அவர் வந்து நாட்டுப்புற பாடலை வந்து எங்களுக்காக படிச்சு காட்டியிருந்தார், உங்களுக்காக வந்து படிச்சு காட்டியிருந்தார். இந்த பாடல் வந்து உண்மையிலே வந்து எனக்கு கேட்கறது புதுமையா இருக்கு. எனக்கு வந்து இதுக்கு முந்தைய வந்து நாட்டுப்புற பாடல் கேட்டதில்லை. இப்போ வந்து அவர் எங்க போறாரு அப்படின்னு சொன்னா இந்த வெள்ள அனர்த்தத்தால வந்து அவரோட வயல் வந்து உண்மையாவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்களும் வந்து போய் பார்க்க போறோம். வாங்க. இது வந்து உண்மையாக வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளே வந்து நடக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இது வந்து அவங்களோட வயல் தான் வந்து ஆறா இருக்கு, வாய்க்காலா வந்து இருக்கு. சுத்தி காட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்னு இதை போலானே நம்ம விவசாயிகள் வந்து ஒவ்வொரு நாளும் தினம் வந்து நித்தமும் பாடுபட்டு அப்படின்ற மாதிரியே எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில வந்து விவசாயத்தை வந்து மேற்கொள்வாங்க. இப்படி ஆத்தோரங்கள்ல இருக்கிறது இது வந்து இயற்கை அனர்த்தத்தால வந்து ஏற்பட்ட ஒரு பாரிய ஒரு தாக்கம். அப்ப அப்படியான விஷயம் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா
இப்படி வந்து உங்களோட வயல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து ஒரு மானியம் இந்த ஒரு 20 அரசாங்கம் வந்து தரல ஒண்ணும் தெரியல. ஏற்கனவே போட்டுட்டான்னு சொன்னவங்க எங்கிட்ட போம் போட்டுட்டான்டாங்க. அப்புறம் போம் போட்டு நாங்க போம் போட்டு சொன்னாங்க. அப்புறம் பார்க்க வரையாண்டு சரி ஒரு மாதத்துக்கு பிறகு வந்தாங்க. நாங்க அந்த அளவுக்கு இது செஞ்சுட்டோம். என்னன்னா ஒரு மாசத்துக்கு பிறகு வந்தாலுமே இந்த வயலை வந்து பார்த்து உங்களுக்கு ஒண்ணும் தரல. இல்ல ஒண்ணும் வரல, மானியம் ஒன்றும் இல்ல இல்ல. அப்ப பாருங்க எங்க போயிடுச்சு. அதான் நம்ம வந்து அரசாங்கம் வந்து நிறைய செய்யுது, ஆனா வந்து போய் சேர வேண்டிய இடத்துல வந்து போய் சேருது இல்ல. அதான் விளங்கும். இந்த ஒரு இப்ப பார்த்தாலே வந்து விளங்கும். இவர வயல் வந்து உடைச்சிட்டு எங்க போய் அப்படின்னு எல்லாமே வந்து ஆத்தோட போகுது. பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். பக்கத்துல வந்து ஆறு. அப்ப வந்து எப்படியுமே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 ஏக்கருக்கு கிட்ட, அதாவது ஒரு வரவை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தா ஒரு வரவை வரும். ஒரு வரவை ஃபுல்லாவே வந்து ஆத்தோட வந்து போயிடுது. ஆனா இவங்களுக்கு மானியம் வந்து வழங்கப்படல. பாருங்க எந்தெந்த இடத்துல வந்து நம்மளோட விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுகளுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து பசல வயசுல ஒன்றுமே அறியல. இல்ல பசலுக்கு அறியல. இப்ப வந்து வெட்டினதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கவுண்டியோட கட்டணும். இது பாருங்க அவங்க கட்டுவாங்க. இரிகேஷன் செய்யும். இது இரிகேஷன். ஆனா இந்த வயல் நம்ம இதுக்குரியதெல்லாம் வந்து அவங்களே செஞ்சிருவாங்க. இல்ல இது நம்ம கட்டுவோம். கட்டு இரிகேஷன் செய்யணும். இரிகேஷன் வந்து இந்த கட்டு கட்டும். அந்த வரவையெல்லாம் நம்ம செட் பண்ணி எடுக்கணும். எந்தெந்த ஒரு வரவை இப்படி ஆத்துக்குள்ள இருக்குது. ஒரு வரவை வந்து ஆத்துக்குள்ள. ஆனா இதுக்குரிய மானியம் வந்து எதுவுமே வந்து வழங்கப்படல. உண்மையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா யாரும் வந்து மானியம், அதாவது அரசாங்கத்தால வந்து மானியம் வழங்குங்க அப்படின்னு சொல்லியும் நிர்வாகங்கள் வந்து ஊருக்குள்ள இருக்க நிர்வாகங்கள் வந்து வழங்கி கொள்ள இல்லாத ஒரு நிலைமை வந்து போயிடுது. சரி மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கதைச்சு கொண்டோம். இந்த விவசாயியோடையும் வந்து நாங்களும் வந்து பின்னி பிணைந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவரோட வந்து கதைச்சையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இவர் வந்து நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் இல்லாம சினிமா பாடல்களையும் வந்து ஈடுபாடு வந்து கொண்டவர். அப்ப நாங்க வந்து சரி ஓகே அப்படியா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுல வந்து அவர் சொன்னார், நாங்க வந்து சினிமா பாட்டு வந்து படிப்போம் தம்பி, அப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்க சொல்லியிருந்தோம் பரவாயில்ல ஓகே, நாங்க வந்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன், நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வாங்க அந்த சினிமா பாட்டை வந்து கேட்போம். இவற்றை வந்து நாங்க வந்து அந்த பாடலையும் வந்து கேட்க போறோம். உங்களுக்கு வந்து இது சினிமா பாட்டு தானே? சினிமா பாட்டு ஒரு அளவு. இது வந்து எப்படி 90ஆம் ஆண்டு காலத்துல பழைய பாட்டு. பழைய பாட்டு நான் கேட்கிற பாட்டு எல்லாம் வந்து பழைய பாட்டு. இடைக்காலத்து பாட்டுக்கு மேல கேட்க மாட்டேன். விருப்பம் இல்லை. சரி, பழைய பாட்டுகள் படிப்பேன். சரி ஓகே. என்னோட வீடியோ வந்து பாக்குற ஆட்களுக்கும் எங்களுக்குமாகவும் இந்த பாட்டை வந்து நீங்க வந்து படிங்க. சரி, அதுக்காக பழைய ஆளு யோசிக்கப்படாது. அதாவது 2K ஹிட்ஸா போலாம். எங்களோட வந்து சிறுவர் நிறைய இடங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னா அவரோட ஏஜ் ஆக்களோட வந்து கூடுறதை விட எங்களுக்கு ஆக்களோட வந்து நிறைய இடத்துல வந்து சுத்தி திரிவார். அப்படி பண்ணான ஒரு மனுஷன். அப்ப ஆக வந்து அப்படியான ஒரு ஆளை வந்து நாங்க வந்து அவரோட வந்து இந்த பொழுதை வந்து கழிச்சதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. சரி ஓகே, நீங்க வந்து அந்த பாட்டு வந்து எங்களுக்கு படிச்சு விடுங்க. சரி. பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துங்கிளி அங்கிருக்க கோவப்பழம் இங்கிருக்க, தத்தி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. தத்தி வரும் வெள்ளழகே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. ஊரங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சி வாங்கையிலே, ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்வாயோ. ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்வாயோ. தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க, சாட்சி சொல்லும் சந்திரனே நீ ஓடி போய் சொல்வாயோ. சரி சரி. உண்மையா வந்து வேற லெவல்ல வந்து கூட பாட்டு. அவரை வந்து அப்படின்னு சொன்னா அவரோட பாட்டை வந்து கேட்டாலே வந்து அவர் அந்த இசை மீது வந்து அவர் வந்து கொண்டுள்ள காதல், அவர் மீது இசை கொண்டுள்ள காதல் எல்லாமே வந்து வெளிப்படையா வடிவா தெரியுது. இந்த பாட்டு வந்து கேட்கறது எனக்கு என்ன ஞாபகம், 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு புத்தகத்துல வந்து தத்தை விடுத்து கொண்டு இருக்கு. அதுவும் வந்து இப்படிதான் கிளிக்க வந்து தன்னை காதலன்னு சொல்லுவாரு, தன்னை காதலிட்ட போய் நான் சொல்றத போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப அதே பாணியில வந்து இந்த பாட்டு வந்திருக்கு. ஒரு அவர் வந்து உண்மையா வந்து காதலிக்கிற ஒரு ஆண் தன்னை காதலி வந்து தூரத்துல வந்து இருக்கிறா, ஒரு கிளிக்க வந்து தூத வந்து சொல்லி இதெல்லாம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தான் எனக்கு வந்து உண்மையா இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு பாடல். அதை வந்து கேட்டதில்ல வந்து இப்படி ஒரு பழைய பாடல் உண்மையா நாங்க வந்து கேட்டதில்லை.
உங்களினூடாக வந்து கேட்டுக்கொண்டதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, ஓகே. உங்களை வந்து சந்திச்சதுல வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷம். இன்னொரு வீடியோல வந்து உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். சரி, ஓகே. சரி மக்களே, இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். இந்த வீடியோல வந்து நீ என்னத்துல வந்து காட்டுன அப்படின்னு சொல்லி சொன்னா, உண்மையாவே வந்து ஒரு விவசாயியினுடைய கஷ்டம் என்ன, இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு அவர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்றது. இப்ப இந்த வயலை வந்து விதைச்சதுக்கு பிறகு இவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் தாண்டி அதை அறுவடை செய்யக்குள்ள அவர் முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன, அதை வந்து கொண்டு விற்க வந்து இருக்கிற சந்தோஷம் என்ன. அவர் வந்து அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தார், எங்கட சந்தோஷம் என்று சொன்னா எங்கட செலவுகளை தள்ளி ஒரு 4 மூடை நெல் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து உண்மையாவே வந்து ஒரு விவசாயி வந்து சொல்லுங்க உண்மையா வந்து கவலையா இருக்கு. விவசாயி என்ற ரீதியில வந்து கவலையா இருக்கு. இவ்வளவு மானியங்கள் வந்து அரசாங்கம் வந்து கொடுத்தாலும் அது போய் சேருது இல்லையே, உரியாக்களுக்கு வந்து போய் சேருது இல்லையன்றது வந்து இன்னும் கவலையா இருக்கு. இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு நாள் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். பாய்.